எல்லாரும் அதிமுக அப்படிதான் நினைக்குது. 234 தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்போம். திமுக நாங்களும் 234, நாம் தமிழர் கட்சி நாங்களும் ஜெயிப்போன்றாங்க. அதே மாதிரி தான் தாவேக்கா சொல்றது நம்ம நினைக்கிறோம். ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு தமிழகம் வந்து ரெடியா இருக்கு. ஆட்சி மாற்றத்துக்கு ரெடியா இருக்கலாம். அது விஜய் தலைமையிலான ஆட்சி மாற்றத்துக்கு ரெடின்னு சொன்னா காமெடியா தான் பார்க்கணும். ஏன் சொன்னா அரசியல் களம் என்பது ஒரு வித்தியாசமானது. எப்படின்னா குப்பைமேட்டில் இருக்கிறவங்க கூட மடியில் உட்கார வச்சு தட்டி கொடுத்துட்டு இதண்ட அரசியல்னு கற்றுக் கொடுக்கணும். அவர் இன்னும் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன்ஸ் பண்ணுறாரு. அப்போ கட்டமைப்பே சரியில்லை தாவேக்காவிற்கு. இல்லை, தாவேக்கா வந்து இன்னும் வந்து அவங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கணும். இப்போ வந்து எப்படின்னா கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாங்க, யாருமே போகலை. ஏன் போகலைன்னு சொன்னால் யார் கூட்டணி வைக்கிறாங்களோ, யார் கூட்டணி தலைமை தாங்குறாங்களோ. இப்போ விஜய் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னா விஜய் தான் கொடுக்கணும் இந்த காசை. திமுக வாக்குகள் பெய்யும். ஏன் சொன்னா கிறித்துவ வாக்குகள் சாலிடா விஜய்க்கு போகும். அப்ப இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த முறை கூட நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிக்காதுன்ற மாதிரி தான் சொல்றீங்க. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ 2026 தேர்தலுக்கான தேதியும் வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாமே தயாராகிட்டாங்க. யார் தயாரில்லை? எல்லாமே தயாராகிட்டாங்க. திமுகவும் தயாரிச்சு, அதிமுகவும் தயாராகிட்டாங்க, தாவேக்காவும் தயாராகிடுச்சு. நாம் தமிழர் கட்சி இவங்களெல்லாம் முந்தி எங்கேயோ போயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட்பாளர் யாருன்னு சொல்லி தேர்வே செய்யலை. அதுக்கு முன்னாடி என்ன வேட்பாளரே போட்டு அவர் பிரச்சாரத்துக்கு நாளைக்கு மறுநாள் கிளம்புறாரு, ஒவ்வொரு தொகுதியும் பிரச்சாரத்துக்கு. அதனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வேகமாக இருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது. சரி, இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதற்கான வேட்பாளர்கள் வந்து தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே, இதை பத்தி வெற்றி பெறும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறது, அவங்களும் நினைக்கிறாங்க. எல்லாரும் அதிமுக அப்படிதான் நினைக்குது. 234 தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்போம். திமுக நாங்களும் 234, நாம் தமிழர் கட்சி நாங்களும் ஜெயிப்போன்றாங்க. அதே மாதிரி தான் தாவேக்கா சொல்றது நம்ம நினைக்கிறோம். ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு தமிழகம் வந்து ரெடியா இருக்கு. ஆட்சி மாற்றத்துக்கு ரெடியா இருக்கலாம். அது விஜய் தலைமையிலான ஆட்சி மாற்றத்துக்கு ரெடின்னு சொன்னா காமெடியா தான் பார்க்கணும். அது சினிமா மாதிரி தான் இன்னும் அவர் வச்சிருக்காரு. சினிமாத்துவத்தோடு தான் அவருடைய மேடைகள், பேச்சுக்கள், அவருடைய அரசியல் எல்லாமே சினிமாத்துவம் தான். அரசியல்னு இன்னும் களத்துக்கு வரவே இல்லை. ஏன் சொன்னால் அரசியல் களம் என்பது ஒரு வித்தியாசமானது. எப்படின்னா குப்பைமேட்டில் இருக்கிறவங்க கூட மடியில் உட்கார வச்சு தட்டி கொடுத்துட்டு இதண்ட அரசியல்னு கற்றுக் கொடுக்கணும். அவர் இன்னும் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன்ஸ் பண்ணுறாரு. அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ அல்லது 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களே விஜயை அணுகிறதுக்கு முடியாத நிலை இருக்குது. என்ன புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதனால் விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சாருன்னு சொன்னால் அப்படியெல்லாம் கனவு காணலாம். நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொல்ல கனவு காணுங்கள். அது உங்களை மாதிரி இளைஞர்கள் கனவு காணும். ஏன் இதை வந்து சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அது மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு செலிபிரிட்டியா இருந்ததுனால இப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இவரோட தேர்தல் அறிக்கைகள்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப சீக்கிரமா சென்றடையுது. எல்லாருமே சில பேர் ஊடகங்கள் இல்லடா, நீ சொல்ற மாதிரி சில பேர் ஊடகங்கள்ல உட்காந்துட்டு டிவி கேக்கு 30% இருக்கு, 40% இப்படி அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு பூத் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா 1000 பூத் குறைஞ்சது இருக்கும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1000 பூத் இருக்கும். அந்த ஒவ்வொரு பூத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் ஒவ்வொரு கட்சிக்காரங்க இருப்பான். அந்த மாதிரி பூத் கமிட்டி எடுத்தாவே தாவக ஆள் இல்லை. உண்மையாக தான். சும்மா ஒரு அந்த சினிமா மோகத்தில் ஒரு 10-20,000 பேர் கூடினா நம்ம சொல்லிக்கலாம் 2 லட்சம் பேர் வந்தால் 3 லட்சம் 20,000 பேர் ஒரு இடத்துல கூடிட்டான்னு வச்சுக்கலாம். நம்ம சொல்கிறது தான் எண்ணிக்கை. இன்னைக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னா நம்புவாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். 10,000 பேர் சாதாரணமானது இல்லை, பிரம்மாண்டமாக தெரியும் கூட்டம். புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப கட்டமைப்பே சரியில்லை தாவேக்காவிற்கு. இல்லை, தாவேக்கா வந்து இன்னும் வந்து அவங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கணும். இப்போ வந்து எப்படின்னா கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாங்க, யாருமே போகலை. ஏன் போகலைன்னு சொன்னால் யார் அணுகுதுன்னே தெரியல உண்மையில. இப்போ நாம் தமிழர் கட்சி அணுகணும்னு சொன்னால் சீமானையும் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அப்படியே இல்லைன்னு சொன்னால் 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொண்டால் உடனே தலைவருக்கு தகவலாச்சும் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதேமாதிரி திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுகின்ற கட்சி தான்.
நம்ம திமுக எதிர்க்கும் அது வேற விஷயம். நீங்கள் சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ பிடிச்சாவே நீங்கள் முதல்வர் சந்திக்கிற அளவுக்கு அதை கூட்டணி பற்றி பேசலாம் ஏதோ ஒன்று. அதே மாதிரி அதிமுகவில் அப்படி டிவிக்கில் வந்து யாருக்கிட்ட அணுகுதுன்னே தெரியல நிறைய பேருக்கு. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, கூட்டணிக்கு போகிறாங்க, ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்க. அந்த 10 சீட்டுக்கு செலவுக்கு யார் காசு கொடுப்பா? கூட்டணின்னா கூட்டணி தலைமை தான் கொடுக்கணும். இப்போ திமுக தலைமையில் கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரு சீட்டுக்கு ஒரு 25-50 கோடி கொடுக்குறாங்க. ஒரு சீட்டுக்கு 25 கோடி, 2 சீட்டுன்னா 50 கோடி கொடுக்குது திமுக. அதே மாதிரி அதிமுகவும் கொடுக்கும். நாம் தமிழ் கட்சி அப்படிலாம் கிடைக்காது. ஏன்னா அவங்க வேட்பாளர் பாவம் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி தான் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிற உதாரணத்துக்கு அப்படி தாவேக்கா சார்பாக வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால், தாவேக்கா வந்து அந்த ஒரு 10 தொகுதி தராங்கன்னா அந்த 10 தொகுதிக்கு உண்டான செலவினங்களுக்கு கொடுப்பாங்களா காசு? கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கவும் மாட்டாங்கன்னு சொன்னால் எப்படி கூட்டணிக்கு போவாங்க? யாரும் போக மாட்டாங்க. நீ இப்போ என்ன ஆச்சு? இல்லை, இப்போ என்ன ஆச்சு? தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கூட்டணி கூப்பிட்டு எவனுமே போல பாரு, கூட்டணி கூப்பிட்டு எவனுமே போகலன்னு தாவேக்காவை ஒரு இலக்கரமாக கிண்டல் பண்ணுறாங்களா இல்லையா பொதுவெளியில்? அதுக்கு காரணம் தாவேக்கானுடைய அந்த அரசியல் பண்பு இல்லாதது தான் காரணம். நம்ம ஒருத்தரை கூட்டணி கூப்பிட்றோன்னு சொன்னால், நம்ம தலைமை தாங்கணும்னு சொன்னால், நம்ம தானடா இதுக்கு செலவு பண்ணணும். ஒருத்தர் இப்போ விடுதலை சிறுத்தை வருது, தாவேக்கா வந்து செலவு பண்றதுக்கு ரெடியா இல்ல, அதனாலதான் எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணி வைக்க தயங்குறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைக்கு போகிறாங்க, நீங்கள் 25 சீட்டு நீங்கள் விடுதலை சிறுத்தைக்கே கொடுத்துருவீங்க. உதாரணத்துக்கு 25 சீட்டை கொடுத்துறீங்க. இப்போ 25 சீட்டுக்கு எவன் அப்போ மட்டும் காசு செலவு பண்ணுவாங்க? புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5-10 கோடி ரூபா செலவாகும் ஒரு தொகுதிக்கு. அப்போ 25 சீட்டுக்கு எத்தனை கோடி ஆகும்? 250 கோடி ஆகுமா இல்லையா? அப்போ இந்த காசு யார் கொடுப்பா? யார் கூட்டணி வைக்கிறாங்களோ, யார் கூட்டணி தலைமை தாங்குறாங்களோ. இப்போ விஜய் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னா விஜய் தான் கொடுக்கணும் இந்த காசை. அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பொலிட்டிக்கல் லாபி வந்து நீங்கள் கொண்டு போயிருந்தாங்கன்னா, உண்மையிலே திமுக மீது உள்ள பாசத்தில் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டுகள் இன்னும் அங்கே உட்காந்து இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவில் நின்னா 5 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 100 கோடி கொடுத்துருவான். புரியுதுங்களா? 100 கோடி 150 கோடி செலவு. அப்போ அந்த காசு வருது, ஒரு 5 சீட்டு போதுண்டான்னு உட்காந்துருக்காங்க. பாசத்துலலாம் யாருமே இல்லை. அதே காசு விஜய் தரேன்னு சொல்லிட்டோம், ஒரு ரூபாயில் அங்கே இருக்க மாட்டான். திமுக தனியாக நிற்கும். அந்த வாட்டி எல்லாம் ஓடி போடுவாங்க. ஆனால் திமுகவுடைய கனவு என்னன்னு சொன்னால், நம்ம வந்து பெரிய கட்சி, நம்மளை விட்டு எவனுமே போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையில் அது இல்லை. சீட்டும் கொடுப்பாங்க, நோட்டும் கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த தாவேக்காவில் வந்து 3ஆம் கட்சி, அதாவது 3வது பெரிய கட்சியா எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு தானே பாதிப்பு வரும்? நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு வரும்னு சொல்றது முட்டாள்தனமா? நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் அது ஏன்னு சொன்னா, அந்த வாக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, யாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உணர்ச்சி வசப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடல. நல்லா தெளிவாக தெரிஞ்சு தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தான் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் அதெல்லாம் வந்து கூத்தாடி பின்னாடி போயிடும் அப்படின்னு சொல்கிறதே மடத்தனம். புரியுதுங்களா? அதெல்லாம் தவறு. அது என்னென்னா ஒரு விதமான ஒரு நெரேட்டிவை உருவாக்குறாங்க மீடியாக்களில் உட்காந்துட்டு. நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கெல்லாம் விஜய்க்கு போயிடும், நாம் தமிழ் கட்சியெல்லாம் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியில் இருக்கிற 4-3 சுல்லானுங்களை வச்சுக்கிட்டு இன்டர்வியூ எடுக்குது. நான் போன வாட்டி நாம் தமிழுக்கு போட்டேன், இந்த வாட்டி நான் வந்து டிவிக்கு போடுவேன் அப்படின்னு இந்த வீடியோக்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பரப்பு. இதெல்லாம் முட்டாள்தனம். இதனால எந்த கட்சிக்கு பாதிப்பு? எந்த கட்சிக்குமே பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னா, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சில கட்சி இல்ல. தாவேக்கா விஜய்வுடைய கட்சி வந்து டிஎம்கேக்கு ரிவிட்டு, திமுக வாக்குகள் பெய்யும். ஏன் சொன்னா கிறித்துவ வாக்குகள் சாலிடா விஜய்க்கு போகும். புரியுதுங்களா? அது வந்து திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அது விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ யாருக்கு மைனஸ்? திமுகவுக்கு தானே. அதனால திமுகவுக்கு தான் மைனஸ் வருமே தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதிப்பு வராது. அதனால தான் திமுக என்ன பண்றாங்கன்னா, தாவேக்கா விஜய் வந்து எப்படியாவது பிஜேபி கூட சேர்த்துன்னு சொல்லிட்டு தான் அவன் பிஜேபி கூட பேசுறதுனா கூட பேசுறாங்க. 20 சீட்டுன்னு பேசிட்டாங்க, 50 சீட்டுன்னு பேசிட்டாங்க, 100 பேசிட்டாங்க. அப்படி எப்படியாவது மூட்டை கட்டி விஜய் அந்த பக்கம் தள்ளிட்டாங்கன்னா அந்த சிறுபான்மை வாக்குகள் தனக்கு வரும்னு நினைச்சேன். முஸ்லீம்கள் வந்து விஜய்க்கு போடவே மாட்டான். முஸ்லீம்கள் விஜய்க்கு போட மாட்டான். ஆனால் சில முஸ்லீம்கள் போய் நிற்பாங்க, தாடி தொப்பி வச்சுக்கிட்டு புர்கா இந்த ஹிஜாப் போட்ட பெண்கள் இருப்பாங்க. ஆனால் யாருமே முஸ்லீம்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க. ஆனால் கிறித்துவ வாக்குகள், ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான அந்த ஓட்டு இங்கெல்லாம் வந்து கிறித்துவ மிஷினரிகளே இறங்கி விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது வந்து இன்டெலிஜென்ஸ் உளவு எடுத்து தமிழக அரசு கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
டார்கெட் பண்ணி விஜயை அட்டாக் பண்ணுறாங்க டிஎம்கே, புரியுதுங்களா? அதனால தாவேகா விஜய் அரசியலுக்கு வந்தது வந்து திமுகவுக்கு நிச்சயம் வீக். சார், இப்போ விஜய் அவர்கள் இந்த நாகர்கோவில் பகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிக்க போறதாவும் அப்படியே அரசியல் புரட்சிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க கிறிஸ்துவர்களுடைய வாக்கு வந்து அதிகமா இருக்கு. அப்ப விஜய் வந்து அங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு வழி இருக்கா? ஆமாம், விஜய் ஒரு 7, 8, 10% வாங்குவான். நாம் தமிழ் கட்சியோட குறைஞ்ச வாக்கு தாமா வாங்குவான். உண்மையிலே தமிழ்நாட்டில் இப்போ நாம் தமிழ் கட்சியும் டிவிகேக்கு தான் என்டிகேக்கும் டிவிகேக்கு தான் போட்டியாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், இவர் அவ்வளோதான், நீ அதிகமாக நான் அதிகமான்றது தான் போட்டியாக இருக்க தவிர நிச்சயம் வந்து இவர் வந்து ரொம்ப இமேஜினேஷன். அப்ப இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த முறை கூட நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிக்காதுன்ற மாதிரி தான் சொல்றீங்க. இல்லை, நாம் தமிழ் கட்சி நீங்க எல்லாரும் சொல்றீங்களே, ஒரு நெரேட்டிவ் உருவாக்குறீங்களே. இந்த வாட்டி வந்து இப்போ கருத்து கணிகள்லாம் பாருங்க, 3%, 4%. யாரு? நாம் தமிழ் கட்சி. எல்லாம் அநியாயம் இல்லை. போன வாட்டியை விட இந்த முறை அதிகம் 1%, 2% அதிகமாக கூடலாம், புரியுதுங்களா? ஏன்னா ஆட்சியை பிடிக்கணும்னா குறைஞ்சி 25% வரணும், புரியுதுங்களா? அது வந்து நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலையும் வாங்கிடுமான்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ மக்கள் எல்லாம் தெளிவாக இல்லை, எல்லாம் ஒரு விதமான மோகத்தில் இருக்காங்களா இல்லையா? இப்போ பாமகன்னு சொல்லிட்டு வன்னியர்ஸ், அப்படி தலித் வந்து திருமாவளவன், இவங்களெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இது மீறி நாம் தமிழ் கட்சிக்கு வரணும்னா இன்னும் கொஞ்சம் அடி வாங்கணும். இந்த திராவிட கட்சிக்கிட்ட எல்லாம் அடி வாங்க தான் அது இப்படி மாறும். அதனால் இந்த முறை வந்து போன முறை விட இந்த முறை வந்து நாம் தமிழ் கட்சி அதிகமாகணும். ஆனால் என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த முறை சீமான் சட்டமன்றத்துக்கு போனார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சீமான் அவர்களை திமுக எப்படி கன்சிடர் பண்றாங்க? இப்போ சீமான் அவர்கள் வந்து பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சீமான பெருசா மதிக்காத மாதிரி தான் ஏன்னா டிவிக்கே அளவுக்கு கூட நாம் தமிழர் கட்சி வந்து திமுக வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களோட மனநிலையில சீமான் என்னவா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2-3 தடவை பொது தேர்தலில் சீமானை கண்டு பயந்துட்டு தான் இருந்தது திமுக. இப்போ சீமானுடைய அந்த வாக்கு பார்க்குறாங்க இல்லையா, அந்த வாக்கு விதாச்சாரம் வந்து அவரு வேறு விதமான ஒரு இளைய சமூகத்தை வாக்குகளை வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஏன் டிவிக்கு அதான் சொன்னேன் இல்லையா, திமுகவுடைய வாக்குகள் தாவேக்கா பறிக்குதோ அப்படின்றது தான். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான், அது வந்து திமுகவுடைய ஓட்டு தாங்க பிரியுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுக்குறான். சென்ட்ரல் ஐபி இன்டெலிஜென்ஸ் கூட எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அதனால தான் பாஜக வந்து விஜய் எல்லாம் வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்கோ அதை பற்றி அவன் அந்த விஷயத்துக்கு போகல. நீ இவன் ஓட்டை யாரை, திமுக ஓட்டை பிரிஞ்சால் நம்ம வந்துடலாம் அப்படின்றது தான் பாஜக அதிமுகவுடைய கணக்கு, புரியுதுங்களா அவனுக்கு? அதனால் வந்து என்டிகே பொறுத்தவரையிலையும் வந்து போன முறையை விட கூடுதல் விகிதாச்சாரம் வரும். சீமான் போன்றவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ வந்து என்ன தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலுமே ஒரு மாதிரி தமிழக அரசியல் இப்போதைக்கு ஒரு மாதிரி மந்தமாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு சுறுசுறுப்பே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு ஒரு பரபரப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இல்லை, பரபரப்பு யார் சொன்னா? நீங்கள் வெளியே சுற்றுறதே இல்லையா? வெளியே சுற்றி பாருங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பிரச்சாரத்துக்கு சீமான் அவர்கள் தான் வந்து ரெடியாகி 23ஆம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னுமே இந்த பெரிய கட்சிகளான டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் அவங்களுக்குள்ள இன்னும் கூட்டணியில வந்து தொகுதிகள் வந்து முடிவாகலை. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் இன்னும் விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கல, கம்யூனிஸ்ட் ஒதுக்கல. நேற்று தாவாக்கா வந்து வெளியே வந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்குது, ஒரு குளறுபடி தான் இருக்குது. அதேமாதிரி அதிமுகவில் வந்து யார் யாருக்கு எத்தனை தொகுதின்றது முடிவாகலை. அப்புறம் வந்து முடிவான பிறகு அவங்களுக்கு யார் யார் வேட்பாளர்ன்றது முடிவாகும். இப்படியெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்குல்ல. இது இன்னும் ஒரு 5-6 நாள் போகும். இந்த ஒரு 5-6 நாள் 10 நாளுக்குள்ளே இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்புறமா வேகமாக அந்த தேர்தல் சூடு பிடிக்கும். இன்னும் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணுறது எல்லாமே அப்போ தான் நடக்கும். இப்போது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் திமுக அதிமுக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேட்பாளர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, இன்னும் வெளியிடல. ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகளுடைய கன்சிடர் இல்லாமல் வெளியிட முடியாது. அப்படி வெளியிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் போய் முடிஞ்சிடும். இப்போது சிபிஐ வந்து இன்றைக்கி ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாரி விடுதலை சிறுத்தையும் இன்றைக்கி ஏதோ உயர்நிலை கூட்டம் வச்சு அவங்க மாநில நிர்வாகி பேசுகிறாங்கன்றாங்க. பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்க திமுக கிட்ட ஒப்பந்தம் இது பண்ணிட்டாங்க. அதேமாரி வந்து அதிமுக தரப்புலேயும் வந்து பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு, யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்றது முடியும். ஆமாம், இன்றைக்கி வெளியிட தான் சொல்கிறாங்க.
அதெல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். இப்போ திமுகவுல வந்து சிபிஎம்க்கும் விடுதலை சிறுத்தைகள் இவங்களுக்கெல்லாம் அந்த அதாவது தொகுதி ஒதுக்குறதுல வந்து ஒரு முரண்பாடு இருந்துட்டே இருக்கு. இவங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெளியேற மாட்டாங்க அவங்க. ஏன்னா வேல்முருகன் அவர்கள் வெளியேறிட்டாரு. இல்லை, வேல்முருகன் வெளியேறினா வேற விஷயம். இவங்க வெளியேற மாட்டாங்க. ஏன்னா இவங்க வெளியேறிட்டாங்கன்னா 2 பேருமே வந்து அரசியல் அனாதைகளாக இருக்கப்படுவாங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் யார் இருக்கா இன்னைக்கு? ஒன்ஸ் அப்போ அந்த டைமில் அப்படி இருந்தாங்க. கம்யூனிஸ்ட்னு சொன்னால் அது ஒரு இது இருந்தது. இன்றைக்கெல்லாம் வந்து அது உணர்ந்துட்டாங்க. அதனால தான் இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எந்த ஒரு மக்கள் விரோத செயல்பாடுகளையும் எந்த கம்யூனிஸ்டாச்சும் போராட்டம் பண்ணாங்களா? அந்த 5 வருஷத்தில் அது மேல்மார் சிப்காடு விஷயமா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய விஷயமா இருக்கட்டும், அல்லது இந்த வீடுகள் புல்டோசர் வச்சு வீடுகள் இடிக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கஸ்டடியல் டெத்து நடந்தது விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ மக்கள் விரோத செயல்பாடுகள். எதுக்காச்சும் வந்து கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்து பேசியிருக்காங்களா? அப்போ எதை வச்சு இவங்க போய் மக்கள் மத்தியில் நிற்பாங்க? எதை வச்சு இப்போ திமுக விட்டு வெளியே வந்து யோகியின் மாரி மக்கள் மத்தியில் வேஷம் போட முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டி மோதி ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, பாஜக பாசிசம் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சில விஷயங்களை இழந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டுக்குவாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.